السلام عليكم ورحمة الله وبركاته. أرسل الله إلينا بالكرامات العظام أحمد المختار طه سيد رسل الكرام لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله فتهنوا يا رفاقي نلتم أعلى المقام بالذي قد جاء يدعوكم إلى دار السلام لا إله يا شفيع المذنبين كل في يوم ازدحام لا إله إلا الله لا إله إلا الله لا محمد رسول الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله حزب الله وأصحابه جند الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. صدق الله العظيم. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் அண்ணல் எங்கள் நபிகள் பெருமானார் முஹம்மது ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அருமந்த குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் இறைநேசர்கள் சுஹதாக்கள் சுலஹாக்கள் ஃபுகஹாக்கள் உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிமான மோமினான ஆண் பெண் யாவர் மீதும் குறிப்பாக இந்த அருள் மஜ்லிஸினுடைய கதாநாயகர் சங்கை மிகு புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதும் இங்கு வந்திருக்கக்கூடிய நன்மைகளை நாடி நன்மைகளை ஆதரவு வைத்து இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை பெறுவதற்காகவே ஆண்களும் பெண்களும் குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் யாவருக்கும் அல்லாஹ்வின் ரஹ்மத் என்ற அருள் நம்ம யாவரும் மீதும் சூழட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, சங்கையானவர்களே, அல்லாஹும் ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்கள் எடுத்து நடக்கும்படியாக ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடந்து எந்தெந்த தீய விஷயங்களை விட்டும் தடுத்து விலகி ஒதுங்கும்படி சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை விட்டும் நாம் தடுத்து தவிர்ந்து கொள்வதற்கும்
அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, சங்கையானவர்களே, உலமா பெருமக்களே, ஷேகுமார்களே, சங்கையானவர்களே, சாதாத்துமார்களே, என் அருமை தாய்மார்களே, புனிதமான மாதத்திலே, புனிதமான நேரத்திலே, புனிதமான மஜ்லிஸிலே நம் யாவர்களையும் இங்கே கூடியிருப்பது போன்று நாளை மறு உலகிலே சுவர்க்கத்து பூஞ்சோலையிலே எங்கள் அருள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சித்தீக்கீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீங்களுடன் நம் யாவர்களையும் வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த சோனலோகத்திலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே உயிருள்ளவைகள், உயிரற்றவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். அல்லாஹ் சொல்வான், وَخَلَقَ كُلَّ شَيْءٍ فَقَدَّرَهُ تَقْدِيرًا. அவனை அனைத்து பொருள்களையும் படைத்தான், பின்பு அவற்றிற்குரிய அமைப்பில் அதனை அமைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. இன்னும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லித் தருவான், وَأَنَّهُ خَلَقَ الزَّوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنثَى. ஆண்களையும் பெண்களையும் என்ற ஜோடிகளாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, خَلَقَ الزَّوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنثَى ஜோடிகளாக படைத்து திருமணம் என்ற முறையிலே சட்டத்தின் அடிப்படையில் விதிமுறைகளோடு இல்லறம் என்ற அடிப்படையில் நல்லறமாகவும் இணைத்து வைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. நாம் எல்லாம் ஜோடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சிலர் ஜோடிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க சங்கியானவர்களே, புகாரி இமாம் அவர்கள் இந்த 21ஆம் ஜுஸுடைய பாடத்தில் ஃபதாயிலுல் குர்ஆன், நிக்காஹுடைய சிறப்புகள், தலாக்குடைய அமைப்புகள் எல்லாம் ஓதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆலிம் அவர்கள் ஃபதாயிலுல் குர்ஆனை பற்றி அழகாக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து நம்ம எல்லாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இன்பத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இல்லறத்தை நாம் கொஞ்சம் ஆலோசனை செய்வோம், அதை ஆய்வு செய்வோம். அதை புகாரி இமாம் அவர்கள் இந்த பாடத்தில் விளக்கம் தருகிறார்கள். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு தேவைகளும் உண்டு. இதை புகாரி இமாம் சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு தேவையும் உண்டு. அந்த தேவைகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பூர்த்தி செய்து தருகிறான். மனிதனுக்கு பசி ஏற்படுகிறது, அந்த பசியை போக்கக்கூடிய உணவையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்மளுக்கு தாகம் ஏற்படுகிறது, தாகத்தை போக்குவதற்குண்டான, தாகத்தை தீர்த்து வைப்பதற்குண்டான தண்ணீரையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், ஏற்படுத்தியிருக்கிறான். நமது உடலை மறைப்பதற்காக வேண்டி ஆடையின் தேவை, அதையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பூர்த்தி செய்திருக்கிறான். நாம் எல்லாம் ஆண் அழகன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆடை இல்லாதவன் அற மனிதன், ஆடையே இல்லாதவன் சொல்ல தேவையில்லை. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்வார்கள். ஆக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்ம ஆடைகளை தந்திருக்கிறான். அழகான ஆடைகளை அணிந்து நாம் என்ன செய்கிறோம்? சுன்னத்தை ஹயாத்தாக்கும்படி அழகா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான் குடியிருக்க ஒரு வீட்டையும் தேவைப்படுகிறது, அந்த வீட்டையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு நமக்கு பூர்த்தி செய்து தந்திருக்கிறான். அதை போன்று சிற்றின்பத்தை கழிப்பதற்காக வேண்டி, நம்முடைய ஷஹ்வத் என்னும் சிற்றின்பத்தை கழிப்பதற்கு, ஒரு மன நிம்மதியை பெறுவதற்கும் ஆணுக்கு ஆணின் தேவை, ஆணுக்கு பெண்ணின் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆணின் தேவை. தேவைதானே? ஒரு ஆணுக்கு பெண்ணின் தேவைப்படுகிறது, பெண்ணுக்கு ஆண் தேவைப்படுகிறது. இதை ஜோடி பொருத்தம். இது அல்லாஹ் சொன்னான், ஹலக ஸௌஜைனி ذكر والأنثى. அல்லாஹ் சொன்னான்.
ஆக அல்லாஹ் ஜல்லஷானத்தால நமக்கு இந்த ஜோடியும் பொருத்தத்தை நம்ம தந்திருக்கிறான். சொல்வார்கள், பெரியார் சொல்வார்கள், நமது லைஃபுக்கு ஒரு ஒய்ஃபு தேவைன்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃபுக்கு ஒரு ஒய்ஃபு தேவைப்படுகிறதாம். உண்மைதானே? இது அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது ஃபொன்கிஹு மா தாபலக்கும் அல்லாஹ் சொன்னான். இதெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னான், உங்களுக்கு விருப்பமான அழகான மனமான பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், மனம் முடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு ஆர்டர் பிறப்பிக்கிறான். இது அழகான எவ்வளவு பேர் வார்த்தை, இது அல்லாஹ் சொல்லி தருகிறான். இது ஆர்டர், பை ஆர்டர். நம்ம சொல்லுவாங்க மா தாபலக்கும் சொல்லும் பொழுது மிக டாப்பான பெண்ணை பார்த்துன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன டாப்பான பெண்ணு? அந்த டாப்பான பெண்ணை அடிப்படையில் பார்க்கும் பொழுது தான் சிலர் என்ன செய்கிறார்கள், சில ஊர்களிலே பெண் கேட்டு போகும்போது பெண் கேட்டு போகும்போது அங்க அவரு பார்க்கக்கூடிய பார்வை என்ன தெரியுமா? வெள்ளை நிற பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி? எங்களுக்கு வெள்ளை நிற பெண்கள், வெள்ளை பெண்கள் வேணும், வெள்ளைக்காரியை போன் வேணும் சொல்கிறார்கள். இது நம்மது அல்ல, வெளியூரில் நடைபெறுகிறது. எத்தனை நான் நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கிறேன். சொல்வார்கள், ஹஜ்ரத் அந்த வீட்டுக்கு போனோம், எல்லாமே சவுதாவாய்க்கு கருப்பாக இருக்கிறது, வெள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி வெள்ளை நிற பெண்களை தேர்ந்தெடுப்பார்கள், கருப்பு நிற பெண்களை ஒதுக்கி விடுவார்கள். பெரிய ஒரு ஆபத்து அல்லவா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கருப்பு நிற பெண்களையும் வெள்ளை நிற பெண்கள் அல்லாஹ் தான் படைத்தான். வெள்ளை நிறத்தையும் அல்லாஹ் தான். ஆண்களை பாருங்களேன், எத்தனை பேர் கருப்பா இருக்கிறீர்கள், வெள்ளையா இருக்கிறீர்கள். இந்த கலரை தந்தது யார்? படைத்தது யார்? அல்லாஹ் தான். கருப்பையும் தந்திருக்கிறான், கருப்பு நிறத்தையும் தந்திருக்கிறான், வெள்ளை நிறத்தையும் தந்திருக்கிறான். சுக்ர் செய்ய வேண்டும் அல்லவா? கருப்பு நிறத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டால் அந்த கருப்பு பெண்ணை யாருக்கு மனம் முடித்து வைக்க முடியும்? ஜின்னுக்கா முடித்து வைக்க முடியும்? ஜின்னுக்கா பேச முடியும்? சற்றை சிந்தனை செய்து பாருங்கள். கண்ணியமிக்க சங்கியான தாய்மார்களே, பெண்கள் பேசக்கூடிய விஷயத்திலே ஆண்கள் பெண்கள் பேசக்கூடிய அந்த 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 இது அதான் கொடுக்கல் வாங்க பேசக்கூடிய நேரத்தில், அலைன்ஸ் பார்க்கும் நேரத்தில் நாம் நிறத்தை பார்க்கக்கூடாது. பெண்ணின் நிறத்தை பார்க்காதீர்கள், தரத்தை பாருங்கள். பெண்ணுடைய தரம் என்ன? அந்த பெண் ஓதக்கூடிய பெண்ணா, குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணா இருக்கிறாளா? 5 நேரம் தொழக்கூடிய பெண்ணா இருக்கிறாளா? ஹலால் ஹராமை பேணக்கூடிய பெண்ணா இருக்கிறாளா? தன கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணா இருக்கிறாளா? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணா இருக்கிறாளா என்பதை தெரிந்துபடுத்துங்க. தரத்தை பாருங்கள், நிறத்தை பார்க்க மார்க்கம் சொல்லி தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்துல் அர்பஇன் லிமாலிஹா ஒலி ஹசபிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி தீனிஹா ஃபதுஃபர் பிதாத்தி தீனி தரிபத் யதாக். ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பார்கள், 4 விஷயத்துக்கான திருமணம் முடிப்பார்கள். அவருடைய மால் பொருள் இருக்கிறது, அவர் பெரிய செல்வந்த சீமாட்டியா இருக்கிறார், செல்வத்துக்காக வேண்டி பொருளுக்காக வேண்டி திருமணம் முடிப்பாங்களாம். இன்னும் சிலர்கள் குலம் கோத்திரத்துக்காக வேண்டிய நல்ல குலம் கோத்திரம் நல்ல குடும்பம் பார்க்க வேண்டியதுதான், நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பார்களாம். அதுக்கடுத்து பெண்ணுடைய அழகை மையமாக வைத்து திருமணம் முடிப்பார்களாம். அதுக்கடுத்து 4வது ஒலி தீனிஹா, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக பார்த்து தான் முடிவு செய்வார்களாம். தீன், யார் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்களோ, தேர்ந்தெடுத்து முடிவு செய்து மனம் முடிக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், ஜெயம் பெறுவார்கள் என்பதாக அண்ணல் எங்கள் நபிகள் பெருமானார் சொல்லி தந்தார்கள். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, இதெல்லாம் இந்த ஒன்று ஓதப்பட்ட பாடத்தில் உள்ளது. ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறான். ஒரு பெண்ணுக்கு ஜன்னத்து வேணுமா, ஒரு பெண்ணுக்கு சுவர்க்கம் வேண்டுமா என்று கேட்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ ஹஃபிலத் ஃபர்ஜஹா வ அத்தஅத் பஅலஹா மின் ஐய அப்வாபில் ஜன்னதி ஷாஅத். அருமையான ஹதீஸ் இது. பெண்களுக்கு சொல்லும் பொழுதே மனம் குளிரும் அவங்களுக்கெல்லாம். ஆக நம்மளுக்கு ஜன்னத் கிடைக்குதா, உடனே கட்டுப்படுவார்கள்.
பெண்கள். நபிகள் பெருமான் என்ன சொல்கிறார்கள்? அல் மரத், ஒரு பெண், இதா சல்லத் ஹம்சஹா, 5 தொழ வேண்டும். இப்போ எத்தனை ஃபாத்திமாவை தொழுவதே கிடையாது, லாசலாத்தான் இருக்கிறாங்க. எத்தனையோ ஃபாத்திமாமார்கள் தொழுகை இல்லாத இருக்கன்னு செய்யலாம், பார்க்க தான் செய்கிறோம். அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கணும். ஒரு பெண் 5 தொழுகை முறையாக நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது, நோன்பு காலத்தில் ஃபர்தா நோன்பை வைப்பது, 1 மாதம் நோன்பு நோற்பது, தன்னுடைய ஹஃபிதத் ஃபர்ஜஹா, அவருடைய மர்மஸ்தானத்தை மறைப்பது, அந்த மறைவான இடத்தை மறைப்பது, அத்தாத்து பகலஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. 5 தொழுவணும், நோன்பு வைக்கணும், தன்னுடைய அபத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்படி நடந்தால் மின் ஐயா அபுவாபில் ஜனதி ஷாத், அவள் விரும்பிய வாயில் வழியாக சுவனம் செல்லலாம். கிரீன் சேனல் கேட்குறாள், போயிட்டு இருக்கலாம், பொண்ணு ஜன்னத்து போயிட்டு இருக்கலாம். இப்படி நடக்கணும். இப்படி நடைமுறை இருந்தால் அவர் ஜன்னத்துக்கு நம்பதான் நபிகள் பெருமானா சொல்லி தந்தார்கள். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, இந்த ஹதீஸில் அத்தாத்து பஹலஹான் வந்திருக்கிறது. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அவனுக்கு சொல்லுக்கு மீறி நடக்கக்கூடாது, அவன் கோடு கீறினால் அவன் கோடு கீறி தாண்டக்கூடாது. இப்படிலாம் சட்டம் இருக்கு, மார்க்க சட்டம். தன்னுடைய கணவன் கட்டுப்பட்டு நடக்கணும். யார் நடக்கிறா அப்படி? இப்போ நாம தான் பயந்து நடக்கிறோம். கணவன் மாப்பிள்ளை நினைச்சிடும், மனைவிக்கு பயப்படுறோம். அவன் சத்தம் மட்டும் அவ்வளோதான் கூழ் ஆகிடுறான், அவன் கஞ்சா ஆகிடுறான். அவன் சத்தம் மட்டும் பயப்படுறான், பொம்பளை சத்தம் மட்டும் பயப்படுறான். ஆனால் ஒரு சட்டம் இருக்குது, நாம் சத்தம் போடக்கூடாது. பெண்களை நாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது, சீறி பாயக்கூடாது, அவர்களை தேவையில்லாத சட்டங்களையும் போடக்கூடாது, மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பெண்கள் நாம சத்தம் போட்டால் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சத்தம் நாம் தாங்கிக் கொள்ள முடியும், பொறுமையா இருக்கணும். அப்ப இது நபிகள் பெருமானா சொல்லும் பொழுது அத்தாத்து பஹலஹா, கனவு கட்டுப்பட்டு நடக்கணும் என்பதாக நபிகள் பெருமானா சொல்லி தந்தார்கள். ஆனால் கணவனுக்கு என்பது பயப்பட, மனைவிக்கு கணவன் பயப்படக்கூடாதான், நல்ல வீரமா இருக்கணும். ரிஜால் கவ்வாமுல் அலி நிசா, அல்லாஹ் சொன்னான், நாம தான் சக்தி வாய்ந்தவர்கள். ரிஜால் கவ்வாமுல் அலி நிசா, பெண்களை விட ஆண்கள் தான் மிக உறுதியானவர்கள், கம்பீரமானவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறான். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்பட தேவையில்லை. அவர்களுக்கு கொஞ்சம் சொன்னால் நம்ம கட்டுப்பட தான் வேணும். இந்த அடிப்பில் பார்க்கும் பொழுது முல்லா நஸ்ருதீன் ஒருவர் இருந்தார், ஒரு பெரியார், கேள்விப்பட்டிருப்பீங்க. முல்லா நஸ்ருதீன் ஒரு பெரியார் இருந்தார். அந்த முல்லா நஸ்ருதீன் அவர்கள் எப்போதுமே கணவனுக்கு கட்டுப்பட்டு இருப்பார், கணவனுடைய சொல்லு கட்டுப்படுவார், பயப்படுவார். மனைவி சத்தம் போட்டால் அவர் என்ன பயப்படுவார். முல்லா நஸ்ருதீன் பெரியார் அவர்கள் மனைவி ஏதாவது சத்தம் போட்டால் பயப்படுவார், நடுங்கி விடுவார். அந்த அளவுக்கு ஒரு பச்சைக்கு வாசி மாதிரி அது மாதிரி ஆள் முல்லா நஸ்ருதீன் அவர்கள். ஒரு நாள் இரவு நேரமோ பகல் நேரமோ தெரியாது, அவர் கட்டிலில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். இனி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது. முல்லா நஸ்ருதீன் அவர்கள் கட்டிலே படுத்து கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தூக்கத்தில் உருண்டு பிறண்டு கீழே விழுந்து விட்டார். பெரியார் அவர்கள் கீழே விழுந்து விட்டார். அந்த அம்மா அவர்கள் பிபி அவர்கள் கிச்சனில் வேலைப்பாடு, சமையல வேலைப்பாட்டு கொண்டிருக்கிறாள். கீழே விழுந்தால் சத்தம் வருமா வராதா? கட்டிலிருந்து சேர்ந்து கீழே வந்தால் சத்தம் வரும், கட்டிலிருந்து கீழே வந்தால் எவ்வளோ பெரிய சத்தம் வரும்? அவ கொஞ்சம் பலசாலியமாக இருந்தால் எவ்வளோ சத்தம் வரும்? அந்த அம்மா அங்கேருந்து கேட்குறாங்க, குரல் கொடுக்குறாங்க, என்னங்க சத்தம்? ஓடி வந்து பார்க்கணும், மாப்பிள்ளை கீழே விழுந்துட்டாரு, என்ன ஆச்சுல, கால் ஒடிஞ்சுதா, கை ஒடிஞ்சுதா, என்ன தெரியல, கட்டில் தான் ஒடிஞ்சுதா, ஓடி வந்து பார்க்கணும் அல்லவா? அந்த சிந்தனை இல்லை. அங்கேருந்து குரல், என்னங்க சத்தம்? இவர் சொன்னாராம், இவருக்கு என்ன ஒரு வெட்கம், அவன் கீழே விழுந்துட்டு சொன்னா, எனக்கு சின்ன பிள்ளையாங்க, குழந்தை பிள்ளையா, அறிவு இல்லையா கேட்பா, அப்படிப்பட்ட ஆள் தான் ஆவா. இவர் சொன்னாராம், ஜுப்பா கீழே விழுந்துட்டுன்னு சொன்னாராம். என்ன சொன்னார்?
ஜுப்பாக்கு ஒளி வச்ச ஜுப்பா கீழே விழுந்துட்டுன்னு சொன்னாராம். அடுத்த குரல் வருது, யார் காதில் பூ வைக்கிறீர்? ஜுப்பா கீழே விழுந்தா இவ்வளவு சத்தம் வருமா? மெதுவா சொன்னாராம், தர்ம சங்கடம். ஏம்மா ஜுப்பாக்குள்ள நான் இருந்தேன்னு சொன்னாராம். ஜுப்பா போட்டு படுத்தும் கேட்கிறாரு. ஏம்மா ஜுப்பாவுக்குள்ள நான் இருந்தேன், ஜுப்பாவோடு சேர்ந்து கீழே விழுந்துட்டேன். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்கேயுமே காணவில்லைன்னு சொல்லி அந்த பொம்பளை ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். இப்படி யாரும் பயப்பட தேவையில்லை, இப்படி யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த கோலத்தனம் யாருக்கும் தேவையில்லை. அப்படிலாம் பயந்து வாழக்கூடிய அவசியம் கிடையாது. கண்ணியமிக்க சங்கானவர்களே, நிக்காஹுக்கு வருவோம். நிக்காஹ் என்பது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. நிக்காஹ் என்பது முக்கியமான அமல், ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய கட்டளையாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறை, வழிகாட்டல். உலகத்தில் உதித்த எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள். உலகத்தில் உதித்த எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள். எக்ஸப்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவிர மற்ற எல்லோர்களும் திருமணம் முடித்தார்கள். அவரும் முடிப்பார்கள். பிற்காலத்தில் உலகம் முடியும் காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இறங்குவார்கள், திருமணம் முடிப்பார்கள். ஆனால் அவர் இறங்கக்கூடிய இடத்துல நபியா இறங்க மாட்டார்கள். நபியுடைய சாப்டர் க்ளோஸ், கரண்ட் க்ளோஸ், கரண்ட் க்ளோஸ். கண்ணியமிக்கவர்களே, க்ளோஸ்ன்னு சொன்னது கரண்ட் க்ளோஸ் ஆகிட்டு. அப்போ நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில் இறங்குவார்கள், திருமணம் முடிப்பார்கள். அவர் இறங்கும் நேரத்தில் நபியாக வரமாட்டார்கள், தூதராக வரமாட்டார்கள். உம்மத்தை முஹம்மதியார் ஒருவர் தான் வருவார்கள் என்பது வரலாறு. திருமணம் முடிப்பார்கள், குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள், அவருடைய மரணம் ஏற்படும். அண்ணல் எங்கள் நபிகள் பெருமானார் ரவுலா ஷரீஃபில் இவர்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அங்கே அவர்கள் அடக்கப்படுவார்கள். இதெல்லாம் சரித்திர வரலாறு, நாம் நம்ப வேண்டும். ஆக எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜும் செய்திருக்கிறார்கள். விளங்குதா? அப்போ எல்லா நபிமார்களும் நிக்கா செய்திருக்கிறார்கள் சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம். சிலர் எண்ணுகிறார்கள், திருமணம் முடித்தால் குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பா தெரியலையே, எப்படி ஆடுவா தெரியலையே, ஆட்டக்காரியா பாட்டக்காரியா ஓட்டக்காரியா தெரியலையே, அது இப்படி யோசிக்கிறான். நம்ம வண்டி எப்படி ஓட்ட முடியும், இப்படிலாம் யோசிக்கிறான். ஆனால் நினைப்பது போல நிக்கா வாழ்க்கைக்கு ஒரு தடைக்கல் அல்ல. நிக்கா திருமணம் இருக்கிறது வாழ்க்கைக்கு தடைக்கல் அல்ல, மைல்கல்லா இருக்கிறது. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மைல்கல், வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு படிக்கல் அமைந்திருப்பதாக கசாலி இமாம் சொல்லி தருவார்கள். அப்படிப்பட்ட திருமணம், அழகான திருமணம். எல்லா நபிமாரும் திருமணம் முடிக்கிறார்கள், நாம் திருமணம் முடிக்க வேண்டும். நல்ல சாலிஹத்தான பெண்ணை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். முதல் சொன்னது போன்று வெள்ளை நிற பெண்ணை பார்க்காதீங்க, கருப்பா இருந்தாலும் சரி, நிறத்தை பார்க்காது, தரத்தை பாருங்கள் என்பதா இன்று ஓதப்பட்ட அதில் வந்திருக்கிறது. கண்ணியமிகு சங்கியானவர்களே, ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லையாம், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லையாம், மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிக்கவில்லையாம். இது ஒரு கூத்து. இப்போ இடங்களில் நிக்காலாம் முடிஞ்சு போயிட்டது, அல்லது நிக்கா முடிவதற்கு முன்பு எல்லாம் பேசி வச்சிருப்பாங்க. பேசி வைத்த பிறகு ஒரு செய்தி வருது, பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லை, மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிக்கவில்லை. இது எவ்வளோ பெரிய மோசடி! இது ஆசை காட்டி மோசம் செய்வதா? எவ்வளோ பெரிய கேவலம் இது! இது என்ன கொடுமை! இது பார்க்கிறோம், நம்மதிலும் கேள்விப்படுகிறோம், வெளியும் கேள்விப்படுகிறோம். எல்லாம் பேசி முடிந்த பிறகு சில காலங்கள் கழித்து அந்த பெண் சொல்கிறாள், மாப்பிள்ளை பிடிக்கவில்லை எனக்கு, மாப்பிள்ளை சொல்கிறான் பெண் பிடிக்கவில்லை என்று. எவ்வளவு பெரிய முசீபத் இது! ஆசை காட்டி மோசம் செய்வதா? அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்குமா?
அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய சாபத்தை சம்பாதிக்கிற சகோதரர்களே, இதனால் பெற்றோர்களின் உள்ளம் பாதிக்கப்படுகிறது. ஆனந்த கண்ணீர் வடித்தவர்கள், ஆனந்த கண்ணீர் வடித்த பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். கண்ணியமிக்க சங்கியாளர்களே, கவலையான விஷயம் நம்ம நடக்குது. எத்தனை கேஸ் ஹத்தீபுகளுக்கு வந்து சேருகிறது, பெரிய தலைவலி ஹத்தீபுகளுக்கு. ஷைத்தானு கட்டுப்படாதீர்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இன்னொரு பிரச்சனை செய்தி, இன்னொரு பிரச்சனை, முக்கியமான செய்தி எது? பெண்ணிடமோ ஆணிடமோ உடல் ரீதியாக உறுப்புகள் ரீதியாக எதுவும் குறைகள் இருந்தால் திறந்து சொல்லுங்க. மாப்பிள்ளை பொண்ணு பேசும்பொழுது, அலைன்ஸ் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் சொல்ல வேண்டும். பெண்ணுக்கு இந்த குறைகள் இருக்கிறது, மாப்பிள்ளைக்கு இந்த குறைபாடு இருக்கிறது சொல்ல மறைக்க, இந்த ரகசியத்தை மறைக்கக்கூடாது. குறைகள் இருந்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை திறந்து நாம் சொல்ல வேண்டும். அதை மறைக்கக்கூடாது. மறைப்பது என்பது ஒரு ஹராம். கடைசி முடித்த பிறகு எவ்வளோ பெரிய கை செய்தப்படுகிறார்கள். குறைகள் இருந்தால் குறை சொல்ல வேண்டியதுதான். அல்லாஹ்வுக்கு சுகத்தை கொடுப்பான். ஆக ஒரு பெண்ணிடத்தில் குறைகள் இருந்தாலும் சரி, மாப்பிடத்தில் குறைகள் இருந்தாலும் சரி, உடல் ரீதியாகவோ உறுப்பு ரீதியாக இருந்தால் குறைகளை சொல்லுங்க. அந்த நிக்காவை அவங்க நிறுத்தி வைப்பார்கள். சுகம் பெற்ற பிறகு அந்த நிக்காவை அந்த பிள்ளைக்கு பேச வைப்பாங்க. எடுத்தவனே இந்த குறையை கல்யாணம் முடித்த பிறகு இதெல்லாம் தெரிந்தால் எவ்வளோ பெரிய முசீபத், மனக்கசப்புகள், மன சங்கடங்கள், மன முறிவுகள் ஏற்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி நம்ம ஊரில். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதுக்கடுத்து மாப்பிள்ளை பொண்ணு பேசக்கூடிய விஷயத்தில் ஒரு செய்தி நாம் அறிய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷாந்தா குர்ஆன் ஷரீஃபில் ஹித்பத் என்று சொல்லுவான். ஹித்பத்து நிசா. ஹித்பத் என்று சொன்னால் பெண்ணு பேசுவதுதான். பெண் கெட்டு போவது, அதான் முறை. பெண் கெட்டு போவது, பெண்ணை பற்றி பேசுதான் ஹித்பத். ஹுத்துபான்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஹுத்துபா, வெள்ளி மேலே ஓதக்கூடிய ஹுத்துபாது, வெள்ளிக்கிழமை ஹுத்துபாது. நம்ம இந்த பிரசங்கம் இது ஹுத்துபா தான். ஹித்பத்து அந்த ஹேக்கில் சேர் வச்சுட்டேன்னு சொன்னால் மாப்பிள்ளை பொண்ணு பேசுவதுன்னு சொன்னால் பெண் கேட்டு போகுவது. இதுதான் ஹித்பத். மார்க்கத்து இதுதான் சட்டம். நமது பழக்கம் என்ன? மாப்பிள்ளை கேட்டு போகிறாங்களா, அங்கே பையன் இருக்கிறானா, படித்த பையன் இருக்கிறானா, பிள்ளைக்கு பிடிச்ச பிள்ளை இருக்குதா, மாப்பிள்ளை கேட்டு போகிற பெரிய ஒரு விழாவாக வச்சு மாப்பிள்ளை கேட்டு போகிறது. இது முறையல்ல. வீட்டில் வயதுக்கு வந்த ஒரு பெண் குமர் இருக்கிறேன்னு சொன்னால் மகனுக்கு அந்த பெண்ணை கேட்டு போவதுதான் சுன்னத் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு முக்கியமான செய்தி என்ன? பெண் மாப்பிள்ளை பேசும் முன் மாப்பிள்ளை பற்றி அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கணும். நல்ல ஒழுக்கம் உள்ள மாப்பிள்ளை தானா, அவன் நடைமுறைகள் எப்படி இருக்குது, ஆனால் இது துகான் அடிப்பானா? நிறைய பேர் துகான் அடிக்கிற ஆள் கேட்குறாங்க. சில ஆளுக்கு பகை தானே, பீடி குடிப்பானா, தண்ணி அடிப்பானா, வெளியூர் கேட்குறாங்க. வெளியூரில் இப்பெல்லாம் கேட்கணும். அப்படி கேட்டு தான் முடிவு செய்யணும். மாப்பிள்ளையுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவனுடைய ஒழுக்கம் என்ன கேட்கணும். பெண்ணை பேசும்பொழுது பெண்ணுடைய ஒழுக்கம் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவள் எப்படி நடந்து கொள்வாள், சரியா சீராக நடந்து கொண்டிருக்கிறாளா, இப்படியெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டும் சகோதரர்களே. நாம் நினைச்சபடி முடித்து விடுகிறோம். முதல்ல ஆய்வு பண்ண வேண்டும். ஆணை பற்றி பெண்ணை பற்றியும் கேட்க வேண்டும், ஆண்களை பற்றி கேட்க வேண்டும். நமக்கு தெரியாது, நம்ம வீட்டு பக்கத்தில் 4 பேர்ட்டு விசாரிக்க வேண்டும். விசாரித்த பிறகுதான் ஓகே செய்ய வேண்டும். கண்ணியமிகு சங்கியார்களே, இப்படியெல்லாம் மாப்பிள்ளையும் பெண்ணும் கேட்ட பிறகு மாப்பிள்ளைட்டையும் பெண்ணை பற்றியும் சொல்லணும். இந்த பையனை உனக்கு முடித்தர சம்மதமா, பெண்ணிடம் இந்த மாப்பிள்ளை சம்மதமா, மாப்பிள்ளை பெண் சம்மதமா கேட்டு அவர்கள் ஓகே பண்ண பிறகு நாம் என்ன செய்யணும்? ஸ்வீட் கொடுக்க வேண்டும். ஸ்வீட் கொடுப்பணும். அவன் ஓகே பண்ணணும். ஒரு பெரிய முசீபத் என்று சொன்னால் பேசி முடிவு செய்த பிறகு, எல்லாம் பேசி முடிவு செய்த பிறகும் ஒரு திடீரென பூகம்பம் கிளம்பிடுகிறது. எல்லாம் நடைமுறை உள்ள நான் பேசிக்கொண்டு வருகிறேன். முக்கியமாக பேசக்கூடிய நிலைமை நான் ஆரம்பிச்சா சொன்னாங்க, பேசுங்க. நுக்கா பேசும்போது உலக நடைமுறை பேசதான் வேணும். அது ஊரில் நடக்கக்கூடிய விஷயத்தை பேசதான் வேணும்.
ஒரு பெரிய பூகம்பமே கிளம்பி விடுகிறது எல்லாம் பேசி முடித்த பிறகு. அது என்ன பூகம்பம் சொல்லும் பொழுது இதுதான், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லையா, மாப்பிள்ளைக்கு பெண் பிடிக்கவில்லையா, இதுதான் சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற. நல்ல குடும்பங்கள்லாம் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எல்லா மக்களையும் சிறப்பாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, அடுத்த செய்தி, நிக்காஹ் மஜ்லிஸில் கபில்து நிக்காஹா வ தஸ்வீஜஹா என்று சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்கிறோம் சொன்னால் மாப்பிள்ளை தான் சொல்லணும். ஆலிம்சா கபில்து நிக்காஹா தஸ்வீஜஹா, நீ சாப்பிட்டியா? ஆமாம் நான் சாப்பிட்டேங்கிற மாதிரி அவன் தான் சொல்லணும். மாப்பிள்ளைக்கு தூத்துக்குடியில் கூட ஒரு வாரத்துக்கு முந்தையே என்ன செய்வாங்க, கவுன்சிலிங் வைப்பாங்க. பாடம் எப்பா இப்பெல்லாம் கேட்பேன் எழுதி கொடுத்துருவாங்க. அவன் அழகாக சொல்லுவான். இப்போ நம்ம ஊர்லேயும் கூட சில சொல்ல தெரியல. ஆலிம்சா சொல்லிக்கிறான் கபில்து. சரி, ஆக சொல்லியாச்சு. கபில்து நிக்காஹ் சொன்ன பிறகு ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. கபில்து சொன்னால் மட்டும் போதாது, நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சொன்னால் மட்டும் போதாது, நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதில் ஒரு பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு என்ன? மகர் கொடுத்து முடிக்க வேண்டும். மகர் கொடுக்க வேண்டும். முன்னுள்ள காலங்கள்லாம் 800 ரூபாய் மகர் வைத்து இந்த சாட்சி முனையம். இப்போ 800 போய் 8000, அதாவது தங்கம்னா தாண்டி போயிட்டு 50 கிராம் 80, மாஷா அல்லாஹ் கொடுக்க தான் வேணும். மகர் எவ்வளோ அள்ளி கொடுங்க, மகர் கொடுக்க வேண்டும். ஒரு ஊரில் நிக்காஹ் மஜ்லிஸில் நான் கேட்டேன் மாப்பிள்ளை இடத்துல, எப்போ மகர் எவ்வளோப்பான்னு கேட்டேன். அவனுக்கு மகரை பற்றி தெரியல. 50க்கு 50ங்கிறான். 50க்கு 50ங்கிறான். எனக்கும் தெரியல, அவனுக்கு மகரை பற்றி தெரியல. அவன் என்ன சொல்கிறான், 50க்கு 50 ஏன்னா பெண் வீட்டில் வாங்கினது 50 ரொக்கம், 50 பவுன் நகை. அடா தேங்காய் உடைச்சிட்டான் மஜ்லிஸ்லேயே. எப்போ அதை கேட்கலப்பா, நீ எவ்வளோ மகர் கொடுக்குறான் தெரியல. வாப்பாவை கூப்பிட்டாங்க, மகனுக்கு எவ்வளோ? 5000 ரூபா. இதுதான் இந்த பாடா? சுப்ஹானல்லாஹ். மகரை பற்றி தெரியாத மக்கள் இருக்கிறான் உலகத்தில். ஆக மகர் கொடுப்பது கட்டாய கடமை. இரண்டாவது வலிமா விருந்து. இது முக்கியமான செய்தி. வலிமா விருந்து யார் வைக்க வேண்டும்? மாப்பிள்ளை தான் வைக்க வேண்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் வைக்க வேண்டும். வலிமா விருந்து என்பது கடமை. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் வைக்க வேண்டும். இதில் சில இடங்களில் நான் பாதி நீ பாதி, 50-50, அவ 50 இவ 50. இது தேவையா? மாப்பிள்ளைக்காரன் தான் வலிமா விருந்து வைப்பது கடமை. அவனுக்கு கொஞ்சம் சுருக்கமாக வச்சுட்டு போ. பெரிய ஊரை அழைச்சி வைக்கணுமா? இந்த வலிமா விருந்து வைக்கும் பொழுது என்ன செய்ய, எல்லாத்தையும் அழைக்கணும், சொந்த மந்தை அழைக்கணும், கொடுக்கணும். மாப்பிள்ளைக்காரன் கட்டாய கடமை. இது முழுமையாக முழு செலவு செய்ய வேண்டும். மூன்றாவது நஃபகா கிஸ்வத் கொடுக்க வேண்டும். கல்யாணம் முடிஞ்ச அவன் கபில்து சொன்னால் நஃபகா கிஸ்வத் செலவுகளுக்கு கொடுக்க வேண்டும். படிவடை கொடுக்க வேண்டும். அவளுக்கு எவ்வளோ செலவு வருதோ கொடுக்கணும். ஆனால் இப்போ உள்ள காலம் சில வீடுகளில் பொம்பளை வரது தெரியுமா? ஏங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாங்க, அடுத்த வீட்டு அக்காம்மா அந்த புடவை வாங்கிட்டு வந்துக்கிறா, இந்த வீட்டு கஜாமா இந்த புடவை வாங்கிட்டு வந்துக்கிறா. என்னங்க பாடா படுத்துறாளுவோ சடங்கில். முடியுமா அவனால் முடிந்த நஃபகா கொடுக்க வேண்டும். கட்டாயம் நினைச்சு படிவடை கொடுக்க தான் வேணும், செலவு கொடுக்க தான் வேணும். சில ஊரில் கல்யாணம் முடிந்த பிறகு பல மாதங்களாக படிவடை கொடுக்கவே இல்லை, செலவுக்கு கொடுக்கவே இல்லை. ரொம்ப பிரச்சனைகள், முசீபத்து முத்தி விட்டது, கெடுபடி. கடைசியில் கேட்க சொன்னாங்க, எப்பா கபில்து சொல்லிட்டேன்னு சொன்னால் நீ கொடுக்கணும், நஃபகா கொடுக்கணும், எல்லாம் செய்யணும், ஒன்றா முடிஞ்ச செய்ய. ஏன்டா இல்லையப்பா என்ன செய்ய? நான் மட்டுமா சொன்னேன் கபில்து? அஜ்ரத்து சேர்ந்தா சொன்னாருங்கிறான். அவன் சொல்றான், அஜ்ரத்து சேர்ந்தா கபில்து சொன்னாரு, அவரை 50 தர சொல்லுங்களே, அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேங்கிறான். அஜ்ரத்து பார்த்தாரு, இதோட பெரிய விளையாட்டா பேச்சு, அடுத்தாப்புல நம்ம யாருக்கா கபில் சொல்லக்கூடாது, ஹத்திமார் ரொம்ப கவனமா இருங்க, தெரியும் இந்த பக்கம் மாறினா மாறிடும். ஆலிம்சா சேர்த்தாரு கபில்து சொன்னாரு, அவரை கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்களேன். அட பாயில எங்க போய் கொடு. ஆக இந்த நஃபகா கிஸ்வத்து கொடுப்பது, வலிமா விருந்து கொடுப்பது
இதெல்லாம் அவன் மீது கட்டாய கடமையாக இருந்து கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது கட்டிய மனைவிக்கு வீடு கட்டி கொடுக்கணும். வீடு விஷயம் பெரிய பிரச்சனை நம்ம ஊரில். வீடு கட்டி கொடுக்க வேண்டும். அது வாடகையாக இருந்தால், வாடகை வீடாக இருந்தால் சரி, நாம் தான் வீடு கட்டி கொடுக்கணும். மனைவிக்கு குடியிருக்க வீடு கட்டி கொடுக்க வேண்டும். நமதுல வரதட்சணை ஒழிஞ்சிட்டு, ஆனால் வீட்டு விவகாரம் மலிந்து விட்டது. ஒரு வீட்டு பெண் கேட்க போகிறார்கள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசும்போது, என்னம்மா வீடு கட்ட நிலம் கிடக்குதா? ஒருவர் சொன்னாராம், ஒரு ஊரில் எங்க 6 அடி நிலம் ரெடியாக இருக்குன்னு சொன்னாராம். கபருஸ்தானம் சொல்லிக்கிறாரு, அல்லாஹ் காப்பாற்ற. ஏன்னா நிலைமைக்கு தான் கேட்குறாங்க. மாப்பிள்ளை பெண்ணு பேசி முடித்த பிறகு, ஃபாத்தியா துவா ஓதிய பிறகு, கல்யாணம் நிக்கா என்று நடக்கும் என்று எப்போது நடக்கும் என்று கேட்டால், அந்த பெண் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, அஜய் துவா கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக வீடு கட்டி முடிக்கணும். பிள்ளைக்கு வீடு கட்டி முடித்த பிறகு கல்யாணம் முடிப்போம். உனக்கு யார் வீடு கட்ட சொன்ன? அவனை வீடு கட்டி தரணும். இவனை அதாவது வசதி வாய்ப்புள்ளவர்கள் விரைவாக வீடை கட்டி முடிப்பார்கள். வசதி வாய்ப்புள்ளவர்கள், பணக்கார சீமான்கள். ஆனால் பொருளாதாரத்து அடிமட்டத்தில் உள்ளவர்கள் எப்படி வீடு கட்டி கொடுப்பார்கள்? காலத்தை கடத்துகிறார்கள். குமருடைய வயசு நீண்டு கொண்டே செல்கிறது. வீடு கட்டி கொடுக்க முடியவில்லை. வசூல் செய்து வீடு கட்டுகிறார்கள். இந்த அவலம் தேவையா நமக்கு? மாப்பிள்ளை தான் வீடு கொடுக்க வேண்டும். ஒரு ஊரில் அந்த ஊர் சொல்ல நான் விரும்ப இல்லை. நிக்காவுக்கு போயிருந்தோம். நிக்கா மஜ்லிஸில் எல்லாம் உட்காந்து பேசிக்கிறோம். கல்யாண விவகாரம் பேசும் பொழுது அந்த மாப்பிட்டுக்காரங்க பெண்ணு வீட்டில் நாசூக்காக கேட்கிறார்கள். ஏன்னா ஓப்பனாக கேட்டேன்னு சொன்னால் ஒரு மாதிரியா நினைப்பாங்க சொல்லி ஒரு நாசூக்காக என்ன சொன்னார்கள், என்னங்க நகையெல்லாம் சரி, நகை ஓகே ஓகே, வீடு என்ன? வீடு எப்படி வேணும்? 2 ஓவன்னா வேண்டாம் சொல்கிறாங்க. யாருக்கு விளங்காது உங்களுக்கு? 2 ஓவன்னா வேண்டாம், காணாவும் காவண்ணா வேணும்னு சொன்னாங்களாம். 2 ஓவன்னா வேண்டாம், காணாவும் காவண்ணா வேணும்னு சொன்னார்களாம். யாருக்கா புரிஞ்சுதா உங்களுக்கு? அங்கே யாருக்குமே புரியல. மஜ்லிஸில் என்ன புலம்புறாங்க, காணப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி என்ன விளங்க மாட்டேங்குது, ஓவண்ணாங்கிறானுங்க, என்ன விளங்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு ஆட்டு கேட்டாங்க. கேட்கப்பட்டது, எங்களுக்கு ஓலை வீடும் வேணாம், ஓட்டு வீடும் வேண்டாம். 2 ஓவண்ணா, ஓலை வீடும் வேண்டாம், ஓட்டு வீடும் வேண்டாம். எங்களுக்கு காங்கிரீட் போட்ட வீடு தான் வேணும், கட்ட கொத்தின வீடு தான் வேணும் என்று சொல்கிறார்கள். அப்படி இந்த அளவுக்கு வீடு கட்டி கொடுப்பதும் நம் மீது தான் கடமை என்பதையும், மாப்பிள்ளை மீது தான் கடமை என்பதையும் நம்ம மார்க்கம் சொல்லித் தருகிறது. கண்ணியமிக்க சங்கியானவர்களே, அதுக்கு அடுத்து 5வது விஷயம், கணவனுக்கு 5வது பொறுப்பு, முக்கியமான செய்தி இது. 5வது விஷயம், சிறப்பான முறையில் அல்லாஹ் தஆலா அவனின் நாட்டப்படி ஒரு குழந்தையை தந்துவிட்டால், குழந்தை பாக்கியம் கிடைத்துவிட்டால், கணவனுக்கு சிறப்பான முறையில், கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ்வின் நாட்டப்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிட்டால், அந்த பேர்கால செலவு யார் செய்ய வேண்டும் சொல்லுங்களேன்? அது மாப்பிள்ளை தான் செய்ய வேண்டும். மாப்பிள்ளை வீட்டார் தான் செய்ய வேண்டும். சில ஊர்களில் நமதூர் உள்பட பெண்கள் சொல்வார்கள், நம்ம கண்மாமர் சொல்வார்கள், தலை பிரசவமா பிள்ளையின் தாய் வீடு தான் செய்ய வேண்டும். எல்லாமே பொண்ணு வீட்டிலே அள்ளி வைக்கிறது. அவள் சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, ஆபரேஷன் சரி, எல்லாம் நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லி தலைப்பிரசவம் தாய் வீடுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த பேர்கால செலவுகளை யார் செய்ய வேண்டும்? மாப்பிள்ளை தான் செய்ய வேண்டும். கண்ணியமிக்கவர்களை, நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஏன் அவங்க தலையில் போடுகிறீர்கள்? பேர்கால செலவு நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஆக பேர்கால செலவுகள், அதுக்கடுத்த தஸ்மீத் சொல்லப்படக்கூடிய பேர் வைப்பது, பெயர் சூட்டு விழா, இந்த வேலையும் இந்த செலவுகள் அவன் தான் செய்ய வேண்டும். பேர்கால செலவுகளும், அதாவது பெயர் சூட்டு விழாவுடைய அந்த செலவுகளும், அக்கீக்கான்னு சொல்லப்படக்கூடிய அந்த செலவு கொடுக்கும். இப்போ அக்கீக்கா யாருக்கும் தெரியல. அக்கீக்காலாம் அக்கீக்காலாம் என்ன கேட்க, அக்கீக்கா கக்கீக்காங்கிறீங்கிறாங்க. ஒருத்தன் கேட்குறான், என்ன அக்கீக்கா கக்கீக்கா ஆகுமா? சொல்ல ஆகுமா? முதல்ல அக்கீக்கா கொடுப்பது பழக்கம் இல்லாமல் பேச்சுப்போம். ஆண் பிள்ளையா இருந்தால் 2 கிடா 2 ஆடு அறுத்து கொடுக்க வேண்டும் அக்கீக்கா. பொம்பளை பிள்ளையா இருந்தால் 1 ஆடு தான். இது கொடுக்கலாமா? சில தீன் வீடுகளில் நம்ம என்ன செய்கிறோம்,
நம்ம ஊரில் செய்து வருகிறோம் மாஷா அல்லாஹ். வெளியூர்களில் செய்ய மாட்டேங்கிறானுவ. ஒரு ஆள் கேட்ட ஹஜ்ரத் அக்கீக்கா கொடுத்தா அந்த கறி சாப்பிடலாமான்னு கேட்டான். அக்கீக்கா கொடுக்குமா அந்த கறி நாம் சாப்பிடலாமா? பாய்ப்பில் அழகான விருந்தது, மனமான விருந்து. இல்லை யாரோ சொன்னாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம நசுர் வைக்கப்பட்டது, அதாவது நம்ம நேர்த்திக்கடை இறைச்சியாக இருந்தால் நம்ம சாப்பிடக்கூடாது. இது அக்கீக்கா அதாவது உதுகியா கொடுப்பது போல 3 பங்கு வைத்து நம்ம அழகாக சமைத்து சாப்பிட வேண்டும். இந்த அக்கீக்கா இறைச்சியை நம்ம முற்களை கூட துண்டு துண்டாக வெட்டக்கூடாது என்றும், அந்த அக்கீக்காவுடைய சமையல் செய்யும் பொழுது அந்த இறைச்சியில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 5-10 கிராம் ஒரு 5 கிராம் சீனி போடணுமா. அதுக்காக மொத்தமாக அள்ளி போட்டுறாதீங்க, உப்புக்கு பதிலாக இனிப்பு சேர்க்கணுமா. அந்த அளவுக்குலாம் மகத்துவமே அக்கீக்கால. இந்த அக்கீக்கா கொடுக்க வேண்டும். இந்த அக்கீக்காவுடைய யார் கொடுக்க வேண்டும்? மாப்பிள்ளைக்காரன் தான் கொடுக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். இவைகள் அனைத்து செலவுகளும் மாப்பிள்ளைத்தான் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மாப்பிள்ளைமார்களுக்கு நிறைந்த செல்வத்தையும் விசாலமான உள்ளத்தையும் நற்சுகத்தையும் தருவான். யாரும் கவலைப்படாதீங்க. பொம்பளைமார்களே, பெண்களே, இப்படி ஆல்ஜா சொல்லிட்டான்னு சொல்லி கவலைப்படுவதோ திட்டாதீங்க. என்ன இப்படிலாம் நம்ம மகன் மேலே அள்ளி வச்சுட்டா எல்லாத்தையும் நம்ம எங்கே போகிறோம் கேட்காதீங்க. நீங்கள் தான் எல்லாம் செய்யணும். ஆக அடுத்தது நிக்கா நிக்கா மக்களுக்கு பிரகடனப்படுத்த சொன்னாங்க. இன்றைய ஓதப்பட பாடத்தில் நிக்கா விஷயத்தில் இருக்குது, கமுக்கமாக செய்யக்கூடாது. ஆளினு நிக்காக வஜாலு ஃபில் மசாஜிதி ஒதிபு அலைஹி பித்துஃபுஃப். நபிகள் பெருமானா சொல்லி தந்தார்கள், நிக்காக நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். நம்ம என்ன செய்கிறோம்? பள்ளிவாசல் லெட்டர் போடுறோம், கார்டு அடிக்கிறோம், மக்களுக்கு சொல்கிறோம். இந்த அறிவிப்பு கொடுக்கும் பொழுது குடும்பங்களை மறந்துடாதீங்க. குடும்பத்தை அனுசரித்து நடங்க. அவங்க எவ்வளோ பகையாக இருந்தாலும் கூட கல்யாணத்தை சொல்லுங்க. போய் எத்தனை பகை ஊரில் எத்தனை சண்டை சச்சரவு இருக்குது, அல்லாஹ் காப்பாற்ற வேணும். அப்போ நபிகள் பெருமாள் சொல்கிறாங்க, அந்த நிக்காகவே மஸ்ஜிதில் வையுங்க. பள்ளிவாசல் வைத்து நிக்கா நடத்துவது சுன்னத். அதற்கு பிறகு ஒதுபு அலை பி துஃபுஃப், தஃப் அடிப்பது, பைத்து சொல்வது, இதெல்லாம் மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்ட செய்தி. ஹாமிதியா பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் இந்த ஊர் மட்டுமா பல ஊர்களுக்கும் போகிறார்கள். ஹுசைனியா, பைசபா பல ஊர்களுக்கும் போகிறார்கள். பாராட்ட வேண்டும். அவர்களெல்லாம் இந்த கொட்டு குழலமாக கொண்டு போகிறாங்க. தஃப் அடிப்பது என்னன்னா அந்த பக்கீர்சா கொட்டை அடிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க? பைஸ் எடுத்து போகிறாங்க. எவ்வளோ அலங்காரம் அழகாக இருக்குது. இதெல்லாம் மார்க்க சட்டம் சொல்லித்தரு. அந்த அடிப்படை தான் நினைச்சாங்க ஹாமிதியா பைசபா நம்ம செயல்படுத்துகிறோம். நீங்கள் அனைசிங்க, அதுக்கு அனைசி ஆதரவு கொடுக்க வேண்டும். கண்ணியமிக்க சங்கியானவர்களே, இந்த இப்படி இந்த கார்ட்ஸ் அடிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஆல்மிஷா சொன்னாங்க, கார்ட்ஸ் அடிக்கும் பொழுது அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்ற அரபி வார்த்தையை பிரிண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. அதுக்கடுத்து பாரக்கல்லா அலைக்க, பாரக் அலைக்க அந்த அரபியை பிரிண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அழகான திருநாமம், இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அரபியில் எழுதி நாம் என்ன செய்கிறோம்? பிரிண்ட் பண்ணுறோம். பண்ண வேண்டாங்க, பண்ண மாட்டாங்க. அதில் மக்கா மதீனா ஃபோட்டோ இப்படியெல்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு நம்மெல்லாம் செமிச்ச பிறகு அந்த கார்ட்ஸ் எங்கே போகுது? குப்பையில் பிறழுகிறது. அல்லது காயிலாங்கடைக்கு போய் போட்டு விடுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் காயிலாங்கடையில் கிடக்குது. மாப்பிள்ளை பொண்ணு பேர் காயிலாங்கடையில் கிடக்குது. பாரக்கல்லா காயிலாங்கடையில் கிடக்குது. இதெல்லாம் முறையா? கண்ணிய குறைவு சகோதரர்களே, நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் சங்கியானவர்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற அரபி வார்த்தை அல்லாஹ் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிச்சால் சூழல் போடுங்க. பாரக்கல்லா அலைக்கும் தமிழ் எழுதுங்க. இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆக அதுக்கு அடுத்தது சொல்கிறார்கள், முடிவுக்கு வருகிறேன். நிக்காஹ் வைக்கிறோம், நிக்காஹுடைய நேரம் இருக்கிறதே சொல்கிறார்கள். நிக்காஹுடைய நேரம் காலை நடத்துங்க. நிக்காஹ் காலை நடத்துவது மிக விசேஷம். அல்லது அசருக்கு பிறகு நடத்துங்க. ஜாவியா போன இடங்களில் அசருக்கு பிறகு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நீங்கள் மகரிப்புக்கும் இஷாவுக்கு இடையே நிக்காஹ் நடத்தினா மகரிபத்தில் வந்துடுறாங்க. இஷாத்தில் அடிபட்டு போகுது. இஷாத்தில் பாலாய் பிடிக்கிறார். யார் இஷா தொழுகிறார்கள்? தம்பதிகள் உள்பட, மணமக்கள் உள்பட இஷா தொழுகிறதே இல்லை. கேட்டு பாருங்களேன், எத்தனை இஷா தொழு நாம் இஷாத்து அடிபட்டு போகுது. ஆக ஒன்று என்ன செய்யணும்? காலையில் வைங்க, அல்ல அசருக்கு பேர் வைங்க, அல்ல இஷாவுக்கு பேர் வைங்க. ஒரு காலத்தில் சாமிநாதன் சார் காலத்தில், வாசுவான் சார் வாப்பாகிற காலத்தில் தைக்காத்தூர்லாம்
ஏன்னா இரவு கல்யாணம் 10 மணி 11 மணி நிக்கா நடக்கும். 7 நிமிஷம் புது பிள்ளை படுத்துருவாங்க. நான் சின்ன பிள்ளை இருப்போம். அப்படி விடி 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 கல்யாணம் சொல்லி 11 மணிக்கு நிக்கா நடக்கும். அதுக்காக இப்போ எல்லாம் அப்படி நடக்குமா தெரியல. ஆனால் நான் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாருக்காண்டி ஃபர்தை வீணாக்குறோம். சுன்னத்தை ஹயாத்தாருக்கு ஃபர்தை வீணாக்குறோம். கவனமாக இருக்க வேண்டும். இஷா தொழுகை முக்கியமான தொழுகை. யார் இஷா தொழுகையை ஜமாத்தா தொழுகிறார்களோ அவர் அன்றைய 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 தினத்தினுடைய பாதி இரவு தொழக்கூடிய நன்மை கிடைக்கும் என்பதை சிலதா சொல்லி தந்துகிறார்கள். எவ்வளோ பெரிய இஷா தொழுகை, எவ்வளோ பெரிய புனிதமான தொழுகை அது. எத்தனை பேர் தொழுகிறார்கள். ஆக இந்த நிக்காவுடைய நேரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதையும் இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்லித் தருகிறேன். அவர் மூலம் நான் பகர்கிறேன். ஆக கண்ணியமிக்க சங்கியானவர்களே, நிறைய விஷயம் பேசிவிட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது இந்த நிக்காஹுடைய திருமணத்தினுடைய சிறப்புகள், மேன்மைகள், சட்டத்திட்டங்கள் யாவும் சொல்லி தந்திருக்கிறோம். அதையெல்லாம் மனதில் ஏந்தி அதன்படி செயல்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த புனிதமான மாதத்திலே, புனிதமான நேரத்திலே அருள் சுரக்கும் மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து ஈருலகிலும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமிக்க மஜ்லிஸ், புகாரி மஜ்லிஸ், புகாரி நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் அல்லாஹ் நிவர்த்தியாக்கி தருவானாக. கேள்விப்படுகிறோம் எத்தனை நோய்கள் நம்மளால் சொல்ல முடியவில்லை. ஹாஸ்பிட்டலில் பார்க்கிறோம், அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்ம சகோதரர்களே, அப்படிப்பட்ட நோய்களை விட்டும், நொம்பலங்களை விட்டும், ஆபரேஷனை விட்டும், அனைத்து நோய், சிறிய நோய், பெரிய நோய், அத்தனை நோய்களை விட்டும், பல முசீபத்தை விட்டும் அல்லாஹ் புகான பரக்கத்தை கொண்டும், இந்த மஜ்லிஸ் பரக்கத்தை கொண்டும், இந்த மாதத்தின் பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ் ஜல்ஷாந்த எல்லோருக்கும் சரீர சுகத்தை தருவானாக. யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சரீர சுகத்தை கொடுத்து அவரை இல்லம் திரும்பி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வீட்டில் வருவதற்கு அல்லாஹ் கேள்வி செய்வானா. எத்தனை சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பலஸ்தீன் மக்களை பார்க்கிறோம், பலஸ்தீனை கேள்விப்பட்டோம். சிறுவர்கள்லாம் கால் துண்டிக்கப்பட்டு, கை துண்டிக்கப்பட்டு, நோயிலையும் கஷ்டத்திலையும் ஆளானார்கள். நமது ஹாஸ்பிட்டலை பார்க்கும் பொழுது சிறிய குழந்தைகள், தாய்மார்கள் எவ்வளோ அல்லல் படுகிறார்கள். நோய் நம்மளும் கடந்து எவ்வளோ வசதி இருந்தும் கூட, கோடீஸ்வரன் கூட, லட்சம் மக்கள், லட்சம் ரூபாய் இருந்தும் கூட ரொட்டியை சாப்பிடுகிறார்கள், பன்னு சாப்பிடுகிறார்கள், பிரியாணி பன்னு சாப்பிடுகிறார்கள். எவ்வளோ பெரிய கவலையான விஷயம். ஆக எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸ் பரக்கத்தை கொண்டு நோயற்ற வாழையும் குறைவற்ற செலுத்தி தந்து ஆண்டாண்டு காலம் இந்த மஜ்லிஸ் நடைபெறுவதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم இறைவா உன்னே சர்படை பெல்லோர்க்கும் மேலவர் மேல் நிறையாசி சாந்தி மாலை நிடூளி பொழிந்தருள்வாய் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். ஷுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அஷ்குரு ஷுக்ரன் ஜஸீலா. والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. நித்திரை இல்லா நித்திய ஜீவன் சத்திய அல்லாஹ்வை நித்தமும் புகழ்ந்து எத்திக்கும் வழிகாட்டும் தித்திக்கும் திருமறையை இத்தரையில் தந்திட்ட முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
இத்தரை வாழ்ந்திடும் அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வின் அருளாசி அனுதினமும் நிலவுமாக ஆமீன். அன்னல் நபியின் அமுத மொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கிறந்தமதை சுத்தி பெற ஓதிடும் பக்தி நிறை மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 98ஆம் ஆண்டின் 21ஆம் தினமான இன்று 22/1/2025 புதன்கிழமை இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினை கேரளா குட்டிக்காட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது ஆசிஃப் ஹுசைன் ஹிதரி பாக்கவி ஃபாதில் அன்வாரி அவர்களும், அதனைத் தொடர்ந்து முத்துநகர் முத்து ஹதீஜா பள்ளியின் ஹதீப் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ்எம் ரஹ்மத்துல்லா ஆலிம் அல் ஃபாசி அவர்களும் விளக்க உரை தந்து இன்றைய மஜ்லிஸ் இறை அருளால் இனிதே நிறைவு பெறும் தருவாயில் அமைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கும் ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 22 நாளை ஓதப்படும் நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினையும் மகான் அல்லாமா ஷாம் ஷிஹாபுத்தீன் ஒலியுல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தினையும் அல் ஜாமிஉ ஸகீர் சிறிய குத்பா பள்ளியின் ஹதீப் மௌலவி அல் ஹாஃபில் நஹ்வி எஸ்ஏகே முஹம்மது முஹீதீன் ஆலிம் மஹலரி அவர்கள் வழங்க உள்ளார்கள். எனவே பொதுமக்களும் பெருமக்களும் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்ற உங்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து நமது மஜ்லிஸினுடைய நிறைவு நாட்கள் நெருங்கி வருவதால் நம்முடைய உள்ளூர் வீட்டு உண்டியல் வைத்திருக்கும் அன்பர்கள் மிக விரைவாக உங்களுடைய உள்ளூர் வீட்டு உண்டியலை அலுவலகத்தில் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறும், நம்முடைய துஆவுடைய நேரங்கள் அது வெளியூர் மக்கள் வரக்கூடியதாக அமையும், அவர்களுக்கு உதவிகள் செய்யும் விதமாக ஒத்துழைப்பு நல்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துஆ தினத்திற்கு அடுத்த தினம் வழங்கப்படக்கூடிய நேர்ச்சைக்கான பங்காக ஒரு பங்கு 4000 என்றும் அரை பங்கு 2000 என்றும் நிர்வாகம் முடிவு செய்து இருக்கிறது. அதனையும் நீங்கள் செலுத்தி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்தின் செலவினை கானா ஆலிம் குடும்பத்தின் சார்பாக மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம்ஏகே ஷுஐப் நூஹு ஆலிம் மஹ்லரி அவர்கள் ஏற்றுள்ளார்கள். அன்னவர்களின் ஹக்கில் துஆ செய்வதோடு அன்னவர்களின் குடும்பத்தைச் சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசீன் ஹத்தம் ஓதி ஈசா சவாப் செய்யுமாறும் கேட்டு விடை பெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك من المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم تنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظ فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا
اللهم اوصل بلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف، ثم إلى أرواح من نبيناهم أجمعين. اللهم إنك تعلم اسمهم ونصبهم، اللهم إن كان محسنا فزد في حسناتهم، وإن كان مسيئا فتجاوز عن سيئاتهم. اللهم أعيدهم من عذاب القبر وظلمة القبر وزحمة القبر وضيقة القبر. اللهم برد مضجعهم ووسع مدخلهم ونفر قبرهم، واجعل قبرهم روضة من رياض الجنان، ولا تجعل قبرهم حفرة من حفر النيران. اللهم احشرهم تحت ظل عرشك يوم لا ظل إلا ظلك. اللهم اعط كتابهم في يمينهم ولا تعط كتابهم في شمالهم. اللهم ثقل لهم حسناتهم في الميزان وتجاوزهم على الصراط المستقيم كالبرق سريعا. اللهم ارزقهم شفاعة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقهم لقاءك وأطعمهم من طعام الجنة الفردوس الأعلى يا رب العالمين. اللهم اسكنهم جنة الفردوس مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.